செங்கோட்டையனுடைய நிலைமை தற்சமயம் திரிசங்க சொர்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10 நாள் கெடு விதிச்சுட்டு போனார். ஆனால் எடப்பாடி அவர்கள் 24 மணி நேரத்தை அந்த கெடுவை முறித்து 24 மணி நேரத்தில் அவருடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். முற்றுப்புள்ளி வச்சனையும் தமிழ்நாடே கொந்தளித்து செங்கோட்டையன் பக்கம் வரும்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஒரு பையன் செங்கோட்டையன் பக்கம் போகவே இல்லை. அதனால் செங்கோட்டையன் மனம் நொந்து நான் ஹரித்துவார் போய் மன நிம்மதிக்காக போகிறேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது முட்டிக்கிட்டு போனார். ஆனால் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நிருபர்களாக அவரை பேட்டி கேட்டப்போ ஹரித்துவார் தான் மன நிம்மதிக்கு போயிட்டு வரேங்கிற மாதிரி தகவல் கொடுத்துட்டு போனார். ஆனால் நடந்தது சொன்னது ஒன்றும் நடந்தது வேறு. டெல்லி போனோன்னையும் உள்துறையிலேருந்து எங்கள் தகவல் வந்தது. அந்த தகவலின் பேரில் அமித்ஷாஜி போய் சந்திக்க போனேங்கிறாரு. இப்போது அமித்ஷாவை சந்திக்க உள்ளே போகிறாரு. உடனே அமித்ஷா என்ன சொல்கிறாரு, செங்கோட்டையன் जी आओ आओ इधर बैठो बैठ जो जी तुम्हारा कोटை ஓட்டை है तमिलनाडु से इन्फॉर्मेशन आएगे एडपाड़ी पழனிசாமி बोलता है एडीएम के हमारा में हमारा रட்டளை में இப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு என்ன சொல்கிறாருன்னு புரியல. தலை குமிஞ்சிட்டு கம்ம இருந்துக்கிட்டார். மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா அமித்ஷாஜி செங்கோட்டையன் जी हरिद्वार नहीं जाएंगे उत्तराखंड में पानी आया आता है उत्तराखंड में पानी तुम उधर जातो तुम मर गया அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன பிற்பாடு என்னென்னு தமிழ் ஒருத்தருக்கு கூட்டு கேட்க நீங்கள் ஹரித்வார் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காட்டி மறுபடியும் எடப்பா அவர் என்ன அமித்ஷாஜி சொல்கிறாரு, தமிழ்நாடுக்கோ ஜாயங்க தும் சுப்சாப் போயிட்டோ கர்மே மே சுப்சாப் போயிட்டோ அங்கே போய் வாய் இருக்குதுன்னு சொல்லி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடிக்கு இவருக்கு உத்தரவு போட்டு விட்டார். அமித்ஷாஜி செங்கோட்டையனுக்கு வந்தவர் இதுவரையிலும் வாயவே திறக்கவில்லை. உள்ளூர் நிகழ்ச்சிக்கு கூட போகாமல் தன்னுடைய வீட்டிலேயே தற்சமயம் செங்கோட்டையன் முடங்கி கிடக்கின்றார். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிக்காரணம் அண்ணாமலை தான் அடிக்காரணம். ஏன்னு சொன்னால் அண்ணாமலைக்கு ஒரு வைத்தறிச்சல். எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பதவியை நீக்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். அந்த காரணத்துக்காக வேண்டி எடப்பாடி அவர்கள் அமித்ஷா சென்னை வந்தப்போ அண்ணாமலை நீக்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே மாதிரியே நீக்கி எல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் நயினா ராகேந்திரன் தலைவரை அறிவிச்சு முற்பாடு தான் எடப்பாடி போய் கலந்துக்கிறாரு. அப்போ அண்ணாமலை பதவி போன ஆதங்கம் இதுக்கு யாரை துருப்புச்சீட்டு எடுக்கலான்னு பார்த்தா செங்கோட்டையன் துருப்புச்சீட்டு எடுக்கிறாங்க. ஏற்கனவே செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் இன்னும் இருக்கக்கூடியவங்களாம் எடப்பாடியனுக்கு ஒரு எதிர்ப்பா குரல் மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை இதில் தலையிட்டோன்னையும் இந்த 2 மணிகளும் செங்கோட்டையன் விட்டு விலகிருச்சு. உடனே அண்ணாமலை செங்கோட்டையனை தூண்டி விட்டு நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் ஒரு புரளி கலப்புங்க, அப்போ நான் ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். இப்போ அண்ணாமலையினுடைய இதுவும் ஒழிஞ்சு போச்சு, செங்கோட்டையன் மீது ஒழிஞ்சு போச்சு. இப்போ எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் செங்கோட்டையனர்களும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 பேருக்கு பிரச்சனையும் ஒழிச்சிட்டாருங்க. இப்போ எடப்பாடி ஃப்ரீ ஹேண்டாக இருக்கிறாரு. இப்போ நேற்று காங்கேயத்தில் எடப்பாடியுடைய பொதுக்கூட்டம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்தி பேப்பர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற செய்திச்சால் பேப்பர்லையெல்லாம் டெய்லி எடிஷனில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதாவை கூட அவர் விளம்பரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பக்கமாக அந்த கட்சி பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் விளம்பரம் கொடுத்தாங்க பக்கமாக. இதுக்கு முன்னே அவ்வளோ விளம்பரம் கொடுத்ததே இல்லை. அந்த அளவுக்கு எடப்பாடியினுடைய ஆதரவு கட்சிக்காரர்கிட்டையும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்டையும் பெருகி போச்சு. இதையெல்லாம் முன்னோட்டியே தெரிஞ்சவங்க யார் செங்கோட்டையனுக்கு பின்னால் போனாங்களோ எல்லாம் எடப்பாடி வீட்டுக்கு போய் உங்களுக்கு சரண்டர்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டாங்க. இப்போது செங்கோட்டையனுடைய வாழ்வு அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகிவிட்டது. நன்றி, வணக்கம்.